Good morning students. Today we are going to see 5 marks in exercise 2.3. 5 marks in exercise 2.3. Question number 5. Sorry, not question number 6. Question number 6. 8x plus 4 is equal to 3 into x minus 1 plus 7. Okay, this is the question. In the last class we have seen using the method of checking, that is the done 3 mark sums. See 2x minus 1 is equal to 14 minus x அப்படி கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை என்ன பண்ணோம் அப்படின்னா we solve and find the value of x find out பண்ண பிறகு then next step is checking part. இந்த checking part we taken the left hand side and right hand side part எடுத்துட்டு அதில் apply பண்ணி both sides are equal அப்படின்றது பார்த்தோம். The same method only we will do now, but these sums are all 5 marks. Okay, in the last class I have given the homework sums 5t minus 3 is equal to 3t minus 5, 5x plus 9 equal to 5 plus 3x அப்படின்ற நம்பர் கொடுத்துருந்தோம். 2 sums கொடுத்துருந்தோம். அது ஹோம்ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹோம்ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை செக்கிங் பார்ட்டில் அப்ளை பண்ணிங்கனாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா, உங்களோட ஆன்சர் இஸ் கரெக்ட் ஆர் நாட் அப்படின்றது. homework note and sums எல்லாமே complete பண்ணி வச்சுக்கோங்க. Okay, now we will do the 5 marks in the same exercise, same method only, but இது பார்த்தீங்கன்னா steps வந்து நமக்கு steps number of steps வந்து increase ஆகிருக்கும் 3 marks ஓட கம்பேர் பண்ணும்போது. Okay, now solution part. Write the first step. What we have 8x plus 4 is equal to 3 into x minus 1 plus 7. This is the given equation. The first step we want to solve the equation. How can we solve this? 8x plus 4 is equal to, first இங்கே 3 into x minus 1 இருக்குது. அப்போ நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி மாடல் பார்த்துருவோம். 3 x மல்டிப்ளை பண்ணும், இந்த 3 1 மல்டிப்ளை பண்ணும். ஸோ 3 into x is 3x, 3 into minus 1 is minus 3 plus 7. Okay, so now 8x plus 4 is equal to, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 3x இருக்குது, இங்கே கான்ஸ்டன்ட் நம்ம சால்வ் பண்ணுறோம். 7 minus 3 is what, 4. அப்போ ப்ளஸ் 4 அப்படின்னு ரைட் பண்ணிடுறோம். ஓகே, இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் we will take the constant in the right hand side, left hand side வேரியபிள் எடுத்துகிட்டு வரோம். ஓகே, அப்போ 8x ஆல்ரெடி இங்கே இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. சாரி, அப்போ பிஃபோர் தட் யூ ரைட் த ஸ்டெப் டிரான்ஸ்போசிங். அந்த ஸ்டெப் கண்டிப்பாக ரைட் பண்ணோம் இல்லையா, நம்ம என்ன செய்ய போகிறோன்றது. டிரான்ஸ்போசிங் 3x, ஃபஸ்ட்டு 3x என்ன பண்ணுறோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வரோம். இப்போ டிரான்ஸ்போசிங் 3x to லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகே, அப்போ என்ன ஆகுதுன்னா 8x ப்ளஸ் 4 ஏற்கனவே இருக்குது, மைனஸ் 3x ஆகிடுது. இந்த 3x இந்த சைடு வரும்போது மைனஸ் 3x இஸ் ஈக்குவல் டு 4, கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்குது. ஓகே, தென் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா 4 இருக்குது. இந்த 4 என்ன பண்ணணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க 4 ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ நவ் டிரான்ஸ்போசிங், ஒன்ஸ் அகேன் டிரான்ஸ்போசிங் 4, எந்த 4, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க 4 ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகிறோம். 4 to ரைட் ஹேண்ட் சைடு. ஓகே, அப்போ ப்ளஸ் 4 அங்கே வரும்போது என்ன ஆகிடுது அப்படின்னா மைனஸ் 4. நான் 8x அப்படியே இருக்கும், இந்த மைனஸ் 3x இருக்குது, ஈக்குவல் டு 4 எழுதியாச்சு. இந்த ப்ளஸ் 4 அங்கே வந்ததுன்னா மைனஸ் 4. ஓகே, இப்போ 4 minus 4 வாட் இஸ் 0. நான் 8x minus 3x என்ன ஆகுதுன்னா 5x. இப்போ 5x ஈக்குவல் டு 0. நான் வாட் இஸ் எக்ஸ்ன்றது தானே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எக்ஸோட வேல்யூ என்னன்றது ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ 5x ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது வாட் இஸ் எக்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா 5 into x. அப்போ டிவைடிங் 5 on both sides. இப்போ என்ன ஆகுது, 5x divided by 5 is equal to 0 divided by 5. ஸோ 5x 5 கேன்சல் ஆகிடுது. கேன்சல் ஆகிடுச்சுன்னா then x equal to 0 divided by 5 is 0 only. So we got the answer. The x value is 0. Any 0 divided by any number we get 0 only. Okay, so x value is 0. But now we will check the value. This value is correct or not, checking. Okay, in checking part, say first write the left hand side. Left hand side is equal to what is given. In the left hand side 8x minus 4 is given. So in the left hand side 8x plus 4.
Substitute the value x equal to 0 here. So 8 into 0 plus 4. 8 into 0 is what? Any number into 0, 0 only. So 0 plus 4 is equal to 4. So that is a left hand side value is 4. Now we will find the value of right hand side. Okay. Now right hand side is equal to, right hand side is equal to, what is the equation? 3 into x minus 1 plus 7. So 3 into x is 3x minus 3 plus 7. Now 3x, 7 minus 3 is 4, that is plus 4. Okay. Now substitute the value. What is the value of x? 0. So 3 into 0 plus 4 is equal to 0 plus 4. 0 plus 4 is 0, sorry, 4 only. That is right hand side. So compare the values of left hand side and right hand side. See left hand side value is 4. Now right hand side value also 4. So both sides are equal. Therefore left hand side is equal to right hand side. Clear, students? So see, first we solve the equation, given equation and find the value of x. What is the value of x என்றது find out பண்ணியிருக்கோம். That is simple thing. திரும்ப சொல்கிறது தான். Constant right hand side கொண்டுடுவாங்க, variables left hand side எடுத்துடுவாங்க. எடுத்துட்டு வந்து சால்வ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக what is the value of x என்றது கிடைச்சிரும். கிடைச்ச பிறகு அதை எடுத்துக்கிட்டு போயிட்டு ஈக்குவேஷனில் லெஃப்ட் ஹேண்ட் சைட் தனியாக ரைட் ஹேண்ட் சைட் தனியாக செப்பரேட் பண்ணி அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது we get both values are equal. Okay, LHS equal to RHS அப்படின்றது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். This is question number 6. So question number 6 5 marks ஒரு 5 mark பார்த்துருக்கோம். Then another one 5 mark. It is question number 8. In question number 8, 2x by 3 plus 1 is equal to 7x divided by 15 plus 3. Okay. This is the equation in the form of fraction. So இதில் வந்து நமக்கு என்ன ஒரு இதுனா நம்ம LCM எடுத்து அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம இதை வந்து சால்வ் பண்ண முடியும். Okay. So now write the equation. What we have? We have 2x by 3 plus 1 is equal to 7x by 15 plus 3. Okay. So first step what we'll do? Constant right hand side வரணும், variable left hand side போகணும். Okay. Now transposing 1 to the right hand side. So 2x by 3 equal to 7x by 15 plus 3. This plus 1 இந்த பக்கம் வந்தால் minus 1 ஆயிடுச்சு. ஓகேவா? Now இப்போ என்ன ஆகுதுன்னா 7x by 15, 3 minus 1 is 2, plus 2 போட்டோம். Here 2x by 3. Now see 7x by 15 is a variable. இந்த variable நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த variable left hand side எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ மறுபடியும் transposing 7x by 15 to left hand side. Now 2x by 3 minus 7x by 15 is equal to 2. Okay. So variables எல்லாமே நமக்கு ஒரு சைடு வந்தது, equal to constant வந்து ஒரு சைடு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். 2 is a constant. Okay, finished. Next step, இப்போ we want to take the LCM of the denominator. Denominator values are 3 and 15. இந்த 3 to 15க்கு நம்ம இப்போ LCM எடுத்துக்கிறோம். Okay. So 3க்கு 15க்கு what is the LCM of 3 and 15 அப்படின்னு பார்த்தீங்கன்னா see here 3, write this in your rough column write பண்ணிக்கோங்க. 3 table எடுத்துக்கிறோம். 3 table 1 3 is 3, 5 3s are 15. Once again 5 table 1 1. So 5 3s are now multiply the terms. 3 into 5 is 15, 15 into 1 is 15 only. So LCM of the number is, LCM of the denominator is 15. Okay. So இப்போ 15 நம்ம இப்போ கன்சிடர் பண்ண போகிறோம் இந்த denominator. ஸோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்க டேர்ம் 2x by 3 minus 2x by 3 minus 7x by 15.
is equal to 2. This is the equation we are having. So now the LCM is 15. So in the denominator, this 3 we want to convert it as 15. Now multiply this 3 in how many times in 3 table 15? 5 times. So 3 into 5. So here also 2x into 5 minus 7x by 15 is equal to 2. Okay. So now 2 5s are 10x divided by 15 minus 7x by 15 is equal to 2. Now see denominator, both denominators are same. Now write the denominator as 15. See numerator 10x minus 7x is equal to 10x minus 7x is 3x divided by 15 is equal to 2. Okay. Now see in the numerator and denominator, see in 3 table 1 3 is 3, 5 3s are 15. So now 1 into x is x divided by 5 is equal to 2. Now we want to find the value of x. So in this 5 is in the denominator. We want to cancel the denominator. So we multiply 5 on both sides. Now write multiplying 5 on both sides. So 5 into x by 5 is equal to 2 into 5. See 5 cancel. Now x equal to 2 into 5. 2 5s are 10. We got the answer. X value is 10. Okay. X என்றது 10 என்றது find out பண்ணியிருக்கிறோம். Now we will check the value. This x value is correct or not அப்படின்ற checking பார்ட்டுக்கு போகிறோம். Okay. Now write the left hand side and checking part, write the left hand side and right hand side value. The equation left hand side is equal to 2x by 3. Left hand side is equal to 2x by 3 plus 1. This is the equation 2x by 3 plus 1. Okay. Now see, substitute the value x equal to 10. Substitute here 10 value. 2 into 10 divided by 3 plus 1. Okay. See, x value is 10. 10 என்ற substitute பண்ணிருக்கோம். 2 10s are 20 divided by 3. So equal to 2 10s are 20 divided by 3 plus 1. Okay. This is in fraction format. இப்போ fraction போது once again we will take the LCM. இந்த denominatorல there is no number. அப்போ என்ன meaning அப்படின்னா 1 இருக்கிறது தான் meaning. 1க்கும் 3க்கும் LCM எடுத்தோம்னா we get the value of 3. 1 3 is 3. அப்போ 3 is the LCM. இந்த numerator already 20 is there. ஏன்னா denominator 3 இருக்கிறதுனால நமக்கு numerator what is the value, same value அப்படியே ரைட் பண்ணுறோம். இந்த denominator 1 இருக்குது. அப்போ we want to convert as 3. இப்போ 3க்கு convert பண்ணோம்னா 1 3 is 3. So in the numerator 1 3 is 3. Right here 3. So 20 plus 3 is 23 divided by 3. This is the left hand side value. Okay. Now write right hand side. இப்போ இதே மாதிரி same right hand side value என்னன்றது find out பண்ணி check பண்ணுறோம். 7x by 15 plus 3. This is the equation of right hand side. Okay. So இப்போ மறுபடி x value 10 ன்னு find out பண்ணோம்ல, அதை எடுத்துட்டு substitute பண்ணுறோம். So 7 into 10 divided by 15 plus 3. Okay. So இப்போ in 5 table 2 5s are 10, 3 5s are 15. Now 7 2s are 14 by 3 plus 3. Okay. 14 by 3 plus 3. Okay. What is the LCM of here? There is no denominator. அப்போ 1 என்றது தெரியும் நமக்கு. 1க்கும் 3க்கும் LCM எடுத்தோம் அப்படின்னா 3 is the LCM. Okay. போட்டாச்சு. Now already இந்த denominatorல வந்து 3 இருக்கிறதுனால what is the numerator அப்படியே நீங்கள் ரைட் பண்ணுங்கள். ப்ளஸ் இங்கே denominator எதுவுமே இல்லை. அப்போ இந்த denominator வந்து 1 இருக்கா மீனிங் 1ஓட 3 மல்டிப்ளை பண்ணால் தான் we get 3. So 1 3 is 3. அப்போ numerator என்ன இருக்குன்னா 3. 3 3s are what? 9. Okay. 3 3s are 9. Now 14 plus 9. 14 plus 9 is what? 23 divided by 3. This is the value of RHS. See, compare that. இங்கே பாருங்கள், LHS left hand side value 23 by 3 தான் நமக்கு கிடைச்சிருக்குது. Right hand side also 23 by 3. So the values are same. LHS is equal to RHS.
This is a one more 5 marks sum. See once again in sum பார்க்குறோம் பாருங்க. So a given question is 2x plus 3 by 3 plus 1 is equal to 7x by 15 plus 3. ஸோ அப்போ நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்னன்றது எழுதியாச்சு. டிரான்ஸ்போசிங் 1 to the RHS ரைட் ஹேண்ட் சைடு வந்து இந்த 1 எடுத்துகிட்டு போகிறோம். அப்படி எடுத்துகிட்டு போனோம்னா இந்த 3 minus 1 எடுத்து 2. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா டிரான்ஸ்போசிங் இந்த வேரியபிளை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வரோம். அப்போ 2x by 3 minus 7x by 15 is equal to 2. இப்போ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னிங்கன்னா இந்த டினாமினேட்டருக்கு வந்து 315 எல்சிஎம் எடுக்கும்போது the LCM is 15. இங்கே ரஃப் காலமில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் 15. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அப்படின்னிங்கன்னா இந்த 3 இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இருக்கும் இந்த டினாமினேட்டில் இருக்க 3 15 நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். இப்போ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு we multiply this by 5 table. ஸோ அப்போ 5 நியூமினேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே, மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 2x into 5 divided by 3 that is 10x by 15 இருக்குது. இங்கே 7x by 15 இருக்குது. போத் டினாமினேட்டர்ஸ் சேமாக இருக்கிறதுனால 15 அப்படியே வந்து நம்ம எழுதிட்டோம். தென் இந்த நியூமரேட்டர் அப்படியே சப்ராக்ட் பண்ணுறோம். சப்ராக்ட் பண்ணோம்னா 3x வந்துடுது. 3x divided by 15 is equal to 2. அப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா we get x by 5 is equal to 2. மல்டிப்ளைங் 5 on both sidesன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மல்டிப்ளை பண்ணோம் 5 கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ x equal to 2 5 are 10. ஓகே, தென் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா செக்கிங் பார்க்கலாம். செக்கிங் பார்ட்டில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் equal to 2x by 3 plus 1. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னும் போது நமக்கு இது என்ன இருக்குன்னா எக்ஸ் வேல்யூ இஸ் 10ன்னு அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணி சால்வ் பண்ணும்போது இது எல்லாமே ஃப்ராக்ஷன்ஸ் அடிஷனில் வருது. ஸோ அது ஈஸியாக ஃப்ராக்ஷன் அடிஷன் தெரிஞ்சிருந்துச்சு நமக்கு வந்து அந்த எல்சிஎம் எடுக்கிற பார்ட் கிளியராக தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ 20 + 3 divided by 3 that is 23 by 3ன்னு வருது. 7x by 15. அடுத்தது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் 23 by 3ன்றது. தென் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா 7x by 15 plus 3ன்றது ஈக்குவேஷன். இதை சால்வ் பண்ணுறோம். 5 டேபிளில் கேன்சல் பண்ணிட்டேன்னா ரிமைனிங் எனக்கு கிடைக்கிறது 14 by 3 plus 3ன்னு கிடைக்குது. ஸோ இதுக்கு இப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா 3 is the denominator. இது வேணும் இது எப்படி 3 வந்து 3 9 ஆச்சு அப்படின்னா ஒரு ஸ்டெப் வேணும்னா நீங்கள் எழுதிக்கலாம் 14 by 3 ப்ளஸ் இது என்ன வேணும் நமக்கு டினாமினேட்டர் 3 வேணும். அப்போ 3 into 3 டிவைடட் பை இங்கே டினாமினேட்டர் ஒன்றுமே இல்லைன்னா 3 1ன்றது மீனிங். அப்போ 1 into 3 ஸோ 3 3s are 9 டிவைடட் பை 3 போட்டாச்சு. அப்போ என்ன வருது அப்படின்னீங்கன்னா ஆட் பண்ணிங்கன்னா 23 by 3. ஸோ போத் வேல்யூஸ் எல்ஹெச்எஸ் வேல்யூவும் நமக்கு ஆர்ஹெச்எஸ் வேல்யூ போத் வேல்யூஸ் ஆர் ஈக்குவலாக இருக்குது. Okay, clear students, this is 5 marking exercise 2.3. இந்த checking use பண்ணுற sumல 5 marking. Okay, then one more sum, question number 10, the same exercise. This is the last sum in this exercise. Question number 10, 3m is equal to 5m minus 8 by 5. Okay, 3m is equal to 5m minus 8 by 5. Now same method அதே தான், ஒன்றுமே கிடையாது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து வேரியபிள் வந்துடணும், ரைட் ஹேண்ட் சைடு கான்ஸ்டன்ட் வரணும். இதை பேசிக்காக வச்சு நம்ம செஞ்சாலே போதும். ஸோ நவ் ரைட் வாட் we have 3m is equal to 5m minus 8 by 5. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், ஏற்கனவே சொல்லியிருக்கு வேரியபிள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அப்போ இங்கே இருக்க வேரியபிள் என்ன 5m is the வேரியபிள். அப்போ டிரான்ஸ்போசிங் 5m to என்ன சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அப்போ 3m இந்த 5m லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தோன்னா என்ன -5m is equal to ஆல்ரெடி -8 by 5 இருக்குது, அது அப்படியே இருக்குது. ஓகே, நவ் 3 minus 5ன்னு இருக்குது. அப்போ 3 minus 5 is what 2. 2ஓட சிம்பிள் -2 ஏன்னா கிரேட்டர் நம்பர் இது 5 கிரேட்டர் நம்பரில் இருக்கும். -2m is equal to -8 by 5. ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா எம்மோட வேல்யூ தான் என்னன்றது வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ எம்மோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பிஃபோர் த 2m அப்படின்றது இருக்குது, தட் இஸ் இன் மல்டிப்ளேயிங். அப்போ மல்டிப்ளேயிங்கை நம்ம கேன்சல் பண்ணோம்னா டிவைட் பண்ணோம். இப்போ டிவைடிங் தட் இஸ் சி ஹியர் இங்கே பார்த்தீங்கன்னா போத் சைட்ஸ் மைனஸ் இருக்குது. இந்த ஈக்குவேஷனில் போத் சைட்ஸ் மைனஸ் இருந்தது அப்படின்னிங்கன்னா அந்த சிம்பிள்ஸ் வந்து சேம் சிம்பிளாக இருந்ததுனால அதை நம்ம வந்து கேன்சல் பண்ணலாம். மைனஸ் கேன்சல் ஆகிட்டு 2m is equal to 8 divided by 5. Okay, this is the equation. So now we divide 2. Dividing 2 on both sides.
Okay, so 2m divided by 2 is equal to 8 by 5 into 2. See, the 2 cancel ஆயிடுது. In 2 table, how many times 8? 4 times. So now m is equal to 4 divided by 5 ones are 5. So m value is 4 by 5. Okay, find out பண்ணிருக்கோம். M value is 4 by 5. Now we will check that. The value வந்து correct or not அப்படின்றது checking பார்த்துட்டு போகிறோம். Checking, write the left hand side value. Left hand side is equal to 3m. Okay, now 3 into 4 by 5. Because 3m in the sense 3 into m, appa 3 into value of m is 4 by 5, so 4 by 5 nahi. Now see 3 4s are 12 divided by 5. This is the left hand side value. Now check in right hand side. Right hand side enna varudhu paapom. In right hand side what is the equation given? 5m minus 8 divided by 5. This is the equation of right hand side. Okay, now substitute the value of m. M is 4 by 5. So 5 into 4 by 5 minus 8 by 5. Okay, so 5 into 4 by 5 minus 8 by 5. 5 cancel பண்ணிடுறோம். What is the remaining value அப்படின்னா, remaining value is equal to 4 minus 8 by 5. இதுதான் நமக்கு இப்போ கிடைச்சிருக்க equation. 4 minus 8 by 5 is equal to, now let us take the LCM. Here there is no denominator அப்படின்னா 1 தான் denominator meaning. What is the LCM of 1 and 5 na? 5 is the LCM because 1 5s are 5. Okay, now see இந்த 1 நமக்கு என்னவா வேணும் அப்படின்னா 5 வேணும். அப்போ 1 into 5 5 ஆயிடும். அதே மாதிரி இந்த நியூமரேட்டர்லையும் மல்டிப்ளை பண்ணுறோம். That is 4 into 5 minus 8 by 5. Okay, now say 4 5s are 20 divided by 5 minus 8 by 5. 20 by 5 minus 8 by 5 is equal to 20 by 5. See, all the denominators are equal, so write 5 here. In the numerator 20 minus 8. 20 minus 8 is what? 12. 12 divided by 5. 20 minus 8 is 12 by 5. This is the right hand side value. 12 by 5 is the right hand side. Already we got the left hand side value, that also 12 by 5. So both sides are equal. So left hand side is equal to right hand side. This is the solution of the equation. We got both sides are equal. So first enna pannom eduthittu variables one side, constant one side eduthittu solve pannom. We got the value of m kandupidichom. Then apply பண்றோம். left hand side apply பண்ணோம்னா we got the answer 12 by 5. Then right hand side ல எடுத்துட்டு வந்து apply பண்றோம். apply பண்ணும்போது we got the same value, right hand side equal to 12 by 5. So that's all in exercise 2.3. So today homework is same method. Adha or homework sum. See, question number 9 is your homework. 2y plus 5 by 3 is equal to 26 by 3 minus y. This is the equation. You solve and check the part. So அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினீங்கன்னா first step என்ன பண்ணுங்க, variables வந்து left hand side வரணும். See, இங்க variable என்னன்னா minus y is the variable. Transpose யூஸ் பண்ணி left hand side எடுத்துட்டு போறோம். And then see here 5 by 3 is the constant. அடுத்த transpose-ல 5 by 3 right hand side எடுத்துட்டு வந்துறீங்க. அப்ப constant right hand side வந்துருது, variable left hand side வந்துருது. See, both denominators are same ஆ இருக்கறனால ரொம்பவே ஈஸி. LCMலாம் நம்ம எடுக்கவே வேணாம். அப்படியே நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படினீங்கன்னா easily you got the answer. What is y அப்படின்றது கிடைச்சிரும். y கிடைச்ச பிறகு then இதே மாதிரி checking part right hand side left hand side ரெண்டுமே வந்து அப்ளை பண்ணி both are equal அப்படின்றது கண்டிப்பாக அது வந்து ஈக்குவலாக வரணும். ஈக்குவலாக வரலன்னா நீங்கள் உங்களோட சம்மில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கும், ஒரு ஸ்டெப்பாக போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஓகே, கண்டிப்பாக ஹோம்ஒர்க் சம்ஸ் எல்லாமே ஹோம்ஒர்க் நோட்டில் தான் செய்யணும். சப்போஸ் நான் இன்னும் நோட் புக் வாங்கலை அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து சீக்கிரமாக நோட் புக் வாங்கிட்டு எல்லாத்தையுமே அதில் காப்பி பண்ணியிருக்கணும். ஸ்கூலுக்கு வரும்போது எல்லாமே காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கணும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.